என்ன கேரக்டரிஸ்டிக் அந்த மூமெண்ட்க்கு வந்து வரும், மேட்ச் ஆகும் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இன்னைக்கு எடுக்க போற டாபிக்ஸ்ல இருந்து ஃபியூ கொஸ்டின்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இது பாத்துக்கோங்க. எதுக்காகனா நம்ம ஏன் இவ்ளோ டீட்டெயிலா படிக்கிறோம் அப்படிங்கிற டவுட் வந்து உங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான். இப்போ வந்து இது ஒரு கொஸ்டின். நம்ம ஆர்டன் குரூப் வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். சார் கூட இப்போ கொஸ்டின் கேட்டாங்க. ஈஸியா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மெக்ஸ் பாண்டே அந்த வேர்ட்ஸை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ வந்து இதுல வந்து ஆட் ஒன் அவுட் மாதிரி கேட்டிருக்காங்க. எந்த ரைட்டர் வந்து இந்த ஆர்டன் ஜென்ரேஷன்ல வந்து கிடையாது அப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம கொஸ்டின் பேப்பர் அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஜஸ்ட் ஒரு மாடலுக்காக கேட்கிறோம். இது வந்து இந்த இப்போ ரீசெண்டா நடந்த நம்ம நெட் கொஸ்டின்ஸ்ல கூட பார்த்திருந்தோம். எப்படி கேட்டிருந்தாங்க, குரோனாலஜில ஆர்டர்ஸை வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தாங்க. அது இப்போ கேட்ட கொஸ்டின்ல ஆக்சுவலி நான் வந்து இப்போ சாம்பிளுக்கு ஒரு 5 மினிட்ஸ்ல டக்குன்னு ப்ரௌஸ் பண்ணி எடுத்தேன். கோட் வேர்ட்ஸ் வச்சு சர்ச் பண்ணேன். அதனால ஜஸ்ட் இக்னோர் த ஹைலைட்டட் திங். என்னன்னா முன்னாடியே கேட்டிருக்காங்க. ஐ திங்க் திஸ் இஸ் ப்ராபப்ளி 2012 ஆர் 17 நெட் கொஸ்டின் பேப்பர். அப்பவே கேட்டிருக்காங்க. குரோனாலஜி படி மூவ்மெண்ட்ஸ் ஏஜஸ் அரேஞ்ச் பண்றதெல்லாம் இருக்கு. ஸோ வந்து அதனாலதான் நம்ம டைம் பீரியட ஞாபகம் வச்சுக்கணும். மேஜர் ரைட்டர்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ரைட்டர்ஸ் கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்க. என்னென்ன ரைட்டர்ஸ் எல்லாம் இதுல வர்றாங்க, அது எந்த ஏஜ்ல வரும். ஸோ வந்து எவ்வளோ டிஃப்ரெண்டா ஒரே விஷயத்த எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல கேட்டிருக்காங்க பாருங்க. அதனாலதான் எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நான் ஒரு டெம்ப்ளேட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காட்டினேன்ல, அந்த டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு இந்த பாயிண்ட்ல தான் ஹெல்ப் பண்ணும். இது படி நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த கொஸ்டின் கேட்டாலும் இது பண்ணும். அண்ட் அந்த குரோனாலஜி கொஸ்டின் வந்து நம்ம குரோனாலஜி வைஸ் பார்க்கல. இப்போ மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் ரேண்டமா இம்பார்ட்டன்டான மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் அட் சம் பாயிண்ட் நம்ம எல்லா மூவ்மெண்ட்ஸும் கவர் பண்றப்ப நம்ம குரோனாலஜி வந்து ஒரு லிஸ்ட் போட்டு நம்ம அதுபடி ஒரு ஃபைனலா ஞாபகம் வச்சுக்கலாம். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க வந்து எவ்வளவு ப்ரெஷியஸான டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி நோட்ஸ் எடுக்கும்போது கச்சு கச்சான்னு எடுத்து வச்சிருப்போம். அது ஒரு ஆர்டரா ஞாபகம் இருக்காது. இது வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டா ஒரு அழகா ஒரு லீஃப் ஒவ்வொரு லீஃபா நீங்க அரேஞ்ச் பண்ற மாதிரி நீட்டா ஞாபகம் இருக்கும். ஸோ நோட்ஸ் எடுக்கும்போது இது ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ வந்து டுடே வி ஆர் கோயிங் டு see about ஸ்காட்டிஷ் சாசேரியன்ஸ். ஸோ வந்து இதுல வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டைட்டிலா இருக்கு. ஸ்காட்டு சாசர் வந்து நமக்கு தெரியும், நேஷனாலிட்டி வந்து ஒரு இங்கிலீஷ்ல ரைட்டர், ஹி பிலாங்ஸ் டு இங்கிலாந்து. ஸோ வந்து ஸ்காட்டிஷ் சாசேரியன்ஸ் இதுதான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா மூமெண்ட்ஸ் வந்து ரேண்டமா கடகடன்னு பார்த்துட்டு இருப்போம்ல. இன்னைக்கு வந்து ஏன் ஒரு என்ன டிஃப்ரென்ஸ்னா நம்ம பார்க்க போற ரைட்டர்ஸை கொஞ்சம் இன்டெப்தா நம்ம ஸ்டடி பண்ண போறோம். ஏன்னா ஸ்காட்டிஷ் ரைட்டர்ஸ்ன்னு தனியா நம்ம படிக்க மாட்டோம். அதனால இப்போ மீன்வைல் இப்படி பேரலா இந்த மூவ்மெண்ட் படிக்கும் போதே அந்த ரைட்டர் வந்து கொஞ்சம் இன்டெப்தா படிக்கலான்னு பாக்குறேன். ஸோ வந்து உங்க கையில வந்து ட்ரெஷர் ஹவுஸ் புக் இருக்கும். ஆனா அதுல உள்ள நோட்ஸ் வந்து பேஸ் மாதிரி நான் வச்சுக்கிட்டு அதுக்கு மேல பில்ட் பண்ணியிருக்கேன் என்னோட நோட்ஸ் எல்லாம். ஸோ உங்களுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா நோட்ஸ் இருக்கும். இஃப் பாசிபிள் தனியா எழுதிக்கங்க. அப்படி இல்லைன்னா ஓவர் ரைட் பண்ணிக்கோங்க. இந்த புக்லயே சைட்ல ஸ்பிளிட் பண்ணி முடிஞ்சா எடுத்துக்கங்க. எல்லாமே இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் தான். இன்டெப்தா படிப்போம். இது வந்து ஐ ப்ராமிஸ் இது வந்து உங்களுக்கு ரைட்டர்ஸ் வைஸ் நீங்க உங்களுக்கு நல்ல நாலேஜும் இருக்கும். அது மீன்வைல் மூவ்மெண்ட்ஸும் நீங்க தரவு பண்ண மாதிரி இருக்கும். ஸோ டைம் பீரியட் ஸ்காட்டிஷ் சாசேரியன்ஸ். ஸோ வந்து டைட்டில ஃபர்ஸ்ட் நம்ம டைட்டில தான் வச்சு கெஸ் பண்ணுவோம் எப்பவுமே. ஸ்காட்டிஷ் அதாவது ஸ்காட்லாண்ட் அந்த கண்ட்ரியில இருந்து சாசரை பார்த்து இன்ஸ்பயர் ஆன ரைட்டர்ஸ், ஒரு குரூப் ஆஃப் ரைட்டர்ஸ் தான் இந்த ஸ்காட்டிஷ் சாசேரியன்ஸ். இந்த இவங்களோட டைம் பீரியட் எப்போ வரும்னா அரௌண்ட் 15th ஒரு ஏர்லி 15th செஞ்சுரி டு லேட் இல்லைன்னா ஒரு மிட் 16th செஞ்சுரி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஒரு 125 இயர்ஸ் ஸ்பேனிங் அந்த டைம் பீரியட்ல வரும். இவங்க எப்போ ஃபார்ம் ஆகுறாங்கன்னா அந்த பீரியட் வந்து ஆஃப்டர் த டெத் ஆஃப் சாசர். அதுக்கப்புறம் தான் இந்த குரூப் வந்து ஃபார்ம் ஆகுது. சாசரோட டைம் பீரியட் என்ன? 1340 to 1400. எஸ், வெரி குட். 1343 to 1400. ஸோ அவருக்கு அப்புறம் அவர் டெமைஸ்க்கு அப்புறம் 15th செஞ்சுரி. சாரி 1340. 40 or 43? 40 ma'am. Are you sure?
ஷுவர் தானா? எஸ் மேம். ஓகே. அது ஒருக்கா நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. எனக்கு ஏதோ 43 தான் படிச்ச மேம் மாதிரி. இன்னொன்னு சாசருடைய டேஸ் வந்துமே அதுமே அப்ராக்சிமேட் தான். நம்ம படிக்கும் போதே 1300 ரவுண்ட் அப் பண்ணி தானே படிப்போம். ஆமா, அதுல வந்து கன்ஃபியூஷன் உண்டு. 43 ஆர் 20. அதனால படிக்கும் போதே 1300 தான் நம்ம படிக்கவே ஸ்டார்ட் பண்றோம். ரவுண்ட் அப் மாதிரி தான் வச்சுக்குவோம். 1300 to 1400. ஓகே, நான் வந்து மேக்ஸிமம் நான் ரீட் பண்ணதுல, ஏன்னா எனக்கும் அந்த கன்ஃபியூஷன் உண்டு. நான் எழுதி இருக்கிறதுலே ஒரு கன்ஃபியூஷனோட தான் எழுதியிருந்தேன். ஆனால் மேக்ஸிமம் ஆஃப் த ஒர்க்ஸ்ல வந்து 1343 கொடுத்துறதுனால நான் அதை சொல்லிட்டேன். அது நம்ம ஆப்ஷனை பொறுத்து. ஸோ நீங்க ரஃபா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஏர்லி 14th செஞ்சுரி டு அந்த 4th செஞ்சுரி எண்ட் வரைக்கும் அவர் இருப்பாரு. ஸோ அவர் டெத்துக்கு அப்புறம் அப்ரப்டா அந்த 15th செஞ்சுரியில இருந்தே ஸ்டார்ட் ஆயிருது இந்த ஸ்காட்டிஷ் சாசேரியன்ஸ் மூவ்மெண்ட். என்னன்னா அவங்களோட அப்ஜெக்டிவ், they were deeply influenced by Chaucer and imitated his work. ஸோ வந்து சாசரை இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காங்க அப்படின்னாலே என்னன்னா சாசரோட ரைட்டிங் ஸ்டைல் வந்து இவங்களோட ஒர்க்ஸ்ல வந்து இமிட்டேட் பண்ணி எழுதியிருப்பாங்க. they were hailing from Scotland, இது நமக்கு தெரியும். to keep alive Chaucerian tradition of writing. ஸோ Chaucerian tradition அப்படின்னு நம்ம சொல்லும்போது சாசர் வந்து என்ன ஸ்டைல், அவரோட ரைட்டிங் ஸ்டைல் ஏதாவது ஃபியூ ரைட்டிங் ஸ்டைல்ஸ் சொல்ல முடியுமா மேஜரா? சாசர்னா இப்படி எழுதுவாரு, இது மாதிரி யூஸ் பண்ணுவாரு, அந்த மாதிரி. ரைமிங் ஸ்கீம், ரைம் ராயல். ரைம் ராயல். வெரி குட். ரைம் ராயல். ரைம் ராயல் வந்து இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை சாசர். ஜெஃப்ரி சாசர் தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு ரைம் ராயலை. அதோட ரைமிங் ஸ்கீம் எப்படி இருக்கும்னா ஏபி ஏபி பி சிசி இப்படி இருக்கும். ஏபி ஏபி பி சிசி. முடிஞ்சா அதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. அவர் தான் வந்து ரைம் ராயல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. அண்ட் இவர் தான் அந்த இயாம்பிக் பென்டாமீட்டரை வந்து ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணது இவர் தான். அவரோட ரைட்டிங்ஸ்ல இந்த ரெண்டுமே நம்ம நோட் பண்ணலாம். இயாம்பிக் பென்டாமீட்டர்ல இருக்கும் அண்ட் ரைம் ராயல். ரைம் ராயல்னா என்ன, அது எப்படி இருக்கும், அந்த ரைட்டிங், அதோட ஸ்டைல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? 7 lines. 7 line stanza. 7 line stanza. Very good. 7 line stanza. Iambic pentameter. Most of the times வந்து it accompanies with iambic pentameter. Iambic pentameter na enna? Stressed followed by unstressed. Very sorry, I think unstressed followed by stressed. Wait. Yes. Unstressed syllable followed by stressed syllable. ஒரு அன்ஸ்ட்ரெஸ்ட் சிலபிள் வரும், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ட் வரும். ஒரு 5 feetல இருக்கும். அதாவது நீங்க ஸ்பிளிட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா 10 syllables உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கும் அந்த லைன். ஸோ வந்து சாசரோட ரைட்டிங் ஸ்டைல் எப்படி இருக்கும்னா ரைம் ராயல், இயாம்பிக் பென்டாமீட்டர் இந்த ரெண்டும் யூஸ் பண்ணியிருப்பாரு அவரு. ஸோ வந்து இந்த ஸ்காட்டிஷ் சாசேரியன்ஸ் வந்து அவரோட ரைட்டிங் ஸ்டைல வந்து இமிட்டேட் பண்ணுவாங்க. அண்ட் நம்ம பார்த்துருக்கோம் சாசரோட ரைட்டிங்ஸ்ல வந்து நிறைய மித்திக்கல் கேரக்டர்ஸ், ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர்ஸ், அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ், ட்ராஜடி, அந்த மாதிரி தான் நிறைய எழுதியிருப்பாரு. ஸோ இவங்களோட ரைட்டிங்ஸ்லயுமே நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படிதான் இருக்கும் இவங்களோட ரைட்டிங்ஸும். ஸோ வந்து நம்ம பார்க்கலாம் யாரெல்லாம் வராங்க அப்படின்னு. இதுல வந்து இந்த டேர்ம் பார்த்துட்டு நான் சொல்றேன். மக்கார் அப்படிங்கிற டேர்ம் வந்து இந்த சாசேரியன்ஸை மென்ஷன் பண்ணும்போது இந்த டேர்மும் வரும். இன்ஸ்டெட் ஆஃப் சாசேரியன்ஸ் நிறைய இடத்துல வந்து மக்கார் இல்லைன்னா மக்காரிஸ், சாசேரியன்ஸ்க்கு பதில் மக்காரிஸ் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த டேர்மை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து யாரை மென்ஷன் பண்றாங்கன்னா எனி ஆஃப் ஸ்காட்டிஷ் கோட்லி போயட்ஸ் ஹூ ஃபிளரிஷ் ஃப்ரம். ஸோ அந்த டைம் பீரியட்ல கோட்லி போயட்ஸ்னா நமக்கு தெரியும். நம்ம வந்து ஒரு டிபிக்கலா ஒரு அஃபீஷியல் பொசிஷன்னா நம்ம சொல்லுவோம் போயட் லாரியட் அப்படிலாம் சொல்றோம்ல. அந்த மாதிரி கோர்ட்டுக்குன்னு போயட்ஸ் இருப்பாங்க, நமக்கு தெரியும். அந்த மாதிரி பொசிஷன்ல இருக்க போயட்ஸ் ஆர் எனி ஒன் அசோசியேட்டட் வித் கோர்ட், அதாவது பர்டிகுலரா அந்த கிங்கோட கோர்ட்ல அசோசியேட் ஆயிருக்கிற போயட்ஸ் எல்லாம் மக்கார் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்றாங்க. இந்த மக்கார்ஸ் வந்து யாருன்னா இந்த ஸ்காட்டிஷ் சாசேரியன்ஸ்க்கு இன்னொரு நேம்னே நீங்க வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் நிறைய இடத்துல வந்து இதுக்கு பதில் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. சாசர் வாஸ் தேர் மாஸ்டர் அண்ட் டச் ஆஃப் லாட்டின். சாசரோட ரைட்டிங்ஸ்லயுமே நம்ம பார்க்கலாம் லாட்டினோட டச். அவரோட ஒர்க்ஸோட டைட்டில்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இங்கிலீஷ்ல இருக்காது, அது ஒரு லாட்டின் டச். ட்ராய்லஸ் அண்ட் க்ரசீடு, அந்த ஸ்பெல்லிங் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். அது மாதிரி அவர் டச் ஆஃப் லாட்டின் இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்காட்டிஷ் சாசேரியன்ஸும் இன்டென்ஷனலா வந்து அவங்களோட இதுல ஒரு லாட்டின் டச் எப்பவுமே இருக்கும். ஒரு லாட்டினோட ஒரு எசன்ஸ் இருக்கும். அப்போ மீனிங் தட் அவங்களுக்கு லாட்டினும் தெரிஞ்சிருக்கு, சும்மா ஜஸ்ட் பை லைக் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ப்ராப்பரா லாட்டின், நிறைய ரைட்டர்ஸ் வந்து ப்ராப்பரா லாட்டினுமே தெரிஞ்சுக்கிட்டு எழுதியிருக்காங்க. ஸோ லாட்டின் டச் இருக்கும்.
written courtly romances, dream allegories using orate style. ஸோ ட்ரீம் allegories நமக்கு தெரியும், சாசர் வந்து அதுல ரொம்ப வெல் versed ஒரு பர்சன். ஆரியேட் அப்படின்னா இந்த டேர்ம்காக நான் கொடுத்தேன். சில இடத்துல வந்து இந்த டேர்மை மென்ஷன் பண்ணி கொடுக்கும்போது நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுல, அதுக்காக. ஆரியேட்னா நத்திங் பட் லைக் ஆர்னேட் லாங்குவேஜ், ஒரு மாதிரி ஹை டிக்ஷன் அந்த மாதிரி யூஸ் பண்ணி எழுதுறது, அதுதான் ஆரேட் ஸ்டைல்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ், அவங்களோட அந்த சாசரியன்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த வேர்டும் ஞாபகம் வச்சுக்காங்க, மக்கார் அப்படிங்கிற வேர்டு. அப்புறம் வந்து மேஜர் ஃபிகர்ஸ், இது வந்து யாரெல்லாம் வராங்கன்னா வில்லியம் டன்பார், ராபர்ட் ஹென்ரிசன், கவின் டக்லஸ், கிங் ஜேம்ஸ் த ஒன், சர் டேவிட் லின்ஸ்டே, ஹாரி த மின்ஸ்டல் ஆர் பிளைண்ட் ஹாரி. ஸோ இவங்க வந்து இந்த லாஸ்ட் டூ எல்லாம் ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபிகர்ஸ் தான். இதுல மெயினா வர்றவங்க வந்து ஃபர்ஸ்ட் 4 ஃபிகர்ஸ், இவங்கள மறந்துடாம ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, இவங்க எல்லாமே ஆப்வியஸ்லி ஸ்காட்டிஷ் ரைட்டர்ஸ் தான். அந்த டைம்ல வந்து ஸ்காட்லாண்டுக்கும் இங்கிலாந்துக்கும் வந்து ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ற மாதிரி சில ரைட்டர்ஸ் இருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் தான் அந்த ஸ்காட்டிஷ் சாசரியன்ஸ். அவங்க வந்து தே பிரிட்ஜ் த கேப் பிட்வீன் அந்த இங்கிலீஷ் அண்ட் ஸ்காட்டிஷ் ரைட்டிங்னு கூட சொல்லலாம். ஏன்னா சாசரை உள்ள எடுத்துட்டு வராங்களா, சாசரை ஒரு இமிட்டேஷனா வச்சு எழுதுறாங்களா, ஸோ அதுல ஒரு பாண்ட் கிரியேட் ஆகுது அந்த ரைட்டிங்ஸ்க்கு ரெண்டுக்கும் நடுவுல. ஸோ இப்போ வந்து நம்ம இதுல என்ன டிஃபரன்ஸ், யூஸ்வலா நம்ம பாக்குற மூவ்மெண்ட்ஸ்க்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இந்த ரைட்டர்ஸை கொஞ்சம் டீடைல்டா பார்க்க போறோம். ஏன் இவங்களோட ரைட்டிங் ஸ்டைல் வந்து சாசரோட ரைட்டிங் ஸ்டைல் கூட கம்பேர் பண்றோங்கிறதையும் டீடைல்டா பார்ப்போம். யூஸ்வலா எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்ப்போம்ல, இப்போ அந்த எக்ஸாம்பிளே கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அஹெட் போய் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து யாரை பார்க்க போறோம்னா வில்லியம் டன்பார். ஸோ அவரோட டைம் பீரியட் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இவர் வந்து ஒரு ப்ராமினன்ட் ஸ்காட்டிஷ் போயட், கோட் போயட் ஆர் மக்கார். இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம். க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் கிங் ஜேம்ஸ் த ஃபோர்த். ஸோ வந்து கிங் ஜேம்ஸ் த ஃபோர்த்தும் இவரும் இவருக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கு, அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னு உங்களுக்கு அடுத்த ஸ்லைட் பார்க்கும்போது தெரியும். known for allegorical and satirical writing. allegories யூஸ் பண்ணி எழுதுறது, ஏதாவது கேரக்டர்ஸ், அனிமல் allegories யூஸ் பண்ணலாம், எனிதிங், ஏதோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து அதை யூஸ் பண்றது. அண்ட் சட்டேரிக்கல்னா வி நோ தட் சட்டேர் பண்ணி எழுதுறதுன்னா இந்த நக்கலா எழுதுவாங்கல்ல, அந்த மாதிரி எழுதுறது தான் சட்டேரிக்கல் ரைட்டிங். அதுவுமே சொல்றதுக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்ல, பாலிஷ்டா பொலைட்டா சொல்ல தெரியணும்ல. ஒருத்தங்களை வந்து நம்ம அவங்களோட ரைட்டிங் நமக்கு பிடிக்கல, அட்டாக் பண்றோம்னாலும் அதுலயும் ஒரு பொலைட்னஸ் இருக்கணும்ல. அந்த மாதிரி சட்டையர்ஸ் வந்து ஒரு மைல்டு சட்டையர் வந்து யூஸ் பண்ணி எழுதியிருப்பாரு இவர் சாசர். அந்த மாதிரி டன்பாரோட ரைட்டிங் ஸ்டைலுமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபேமஸ் ஒர்க் என்னன்னா த த்ரிசில் அண்ட் த ரோஸ். த த்ரிசில் அண்ட் த ரோஸ் சாசரோட ஒர்க் வந்து எக்ஸாக்டா இதே மாதிரி டைட்டில்ல சாசருமே எழுதியிருக்காரு, த த்ரிசில் அண்ட் த ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. இது வந்து என்னன்னா, இந்த ரைட்டிங்கை வந்து கொஞ்சம் அந்த ஒர்க்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இட் இஸ் அ நப்சியல் சாங். நப்சியல் சாங்னா என்ன? மேரேஜ் செரிமனி சாங். வெரி குட், மேரேஜ் செரிமனி சாங். அண்ட் அரௌண்ட் இதே டைம் பீரியட்ல, அதாவது இந்த டைம் பீரியடுக்கு அப்புறம் கொஞ்சம் அடுத்து கான்சிக்வெண்டா வருவாங்க ஒரு ஃபேமஸான ஒரு ரைட்டரும் இதே மாதிரி ஒரு நப்சியல் சாங், ரொம்ப ஃபேமஸான ஒரு போம். வெரி குட், எட்மண்ட் ஸ்பென்சரோட ப்ரொத்தலாமியனும் இத மாதிரி ஒரு நப்சியல் சாங் தான். இந்த த்ரிசில் அண்ட் த ரோஸ் வந்து எந்த இது யாரோட வெட்டிங்கை கமெமரேட் பண்ற மாதிரி வருதுன்னா கிங் ஜேம்ஸ் த ஒன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, கிங் ஜேம்ஸ் த ஒன் வந்து இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு. ஸோ அவருக்கு டெடிகேட் பண்ணி இவர் எழுதியிருக்காரு, கிங் ஜேம்ஸ் த ஒன் அண்ட் பிரின்சஸ் மார்கரெட் டியூடர். ஸோ டியூடர்னதும் அது எந்த கண்ட்ரியோடது? டியூடர் அந்த டைனாசிட்டியா எதுல வருவாங்க? இங்கிலாந்து. வெரி குட். ஸோ வந்து இவங்க வந்து மார்கரெட் டியூடர் வந்து இங்கிலாந்துல உள்ளவங்க, இவர் கிங் ஜேம்ஸ் த ஃபோர்த் ஆஃப் ஸ்காட்லாந்து, இவர் வந்து ஸ்காட்லாந்துல உள்ள. இவங்க ரெண்டு பேரோட வெட்டிங்கை கமெமரேட் பண்ற மாதிரி இவர் எழுதியிருக்காரு. யாரு? வில்லியம் டன்பார் எழுதியிருக்காரு த த்ரிசில் அண்ட் த ரோஸ். அண்ட் ப்ரோத்தலாமியன்ல யாரோட வெட்டிங்கை செலிப்ரேட் பண்ற மாதிரி இருக்கும்? ட்வின் மேரேஜ் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ட்வின் மேரேஜ், உங்களோட நேம் சொல்ல முடியுமா? வெரி குட். அதுல வந்து ட்வின் சிஸ்டரோட மேரேஜை செலிப்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். எலிசபெத் அண்ட் கேத்ரின்
இது நம்ம நிறைய இடத்துல படிச்சிருக்கோம். இது பார்த்ததும் தான் எனக்கு ஞாபகம். கிங் ஜேம்ஸ் த ஒன். அண்ட் இதுல வந்து இந்த பிரைட் அண்ட் க்ரூம் நேம் பார்த்திருக்கோம். ஆனா பிரத்தலாமியன்ல வந்து நம்ம எப்பவுமே இந்த ட்வின் பிரைட்ஸை மட்டும் தான் ஞாபகம் வச்சிருக்கோம். யாருக்காவது க்ரூம் நேம் ஞாபகம் இருக்கா? சாரி, பீட்டர் அண்ட் இந்த வில்சன். அது மாதிரி தான் வரும். பட் ஹென்ரி அண்ட் வில்லியம் நான் அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன். எனக்கு ப்ராப்பரா எக்ஸாக்டான நேம் தெரியல. ஆனா ஷுவரா எனக்கு தெரியும் அவங்க 2 பேரோட நேமும் ஹென்ரி அண்ட் வில்லியம். செகண்ட் நேம் வந்து எனக்கு தெரியல. ஒருத்தங்க நேம் நீங்க சொன்ன மாதிரி பீட்டர் சம்திங் அந்த மாதிரி தான் வரும். ஸோ ஹென்ரி கில்ஃபோர்ட் அண்ட் வில்லியம் பீட்டர். வெரி குட், தேங்க்யூ. இதை நோட் பண்ணிக்கங்க, முடிஞ்சா சாட் பாக்ஸ்ல போட்டுருங்க. நம்ம வந்து அந்த ட்வின் சிஸ்டரை ஞாபகம் வச்சிருப்போம். அதே மாதிரி அந்த க்ரூம் நேமும் இஸ் பாசிபிள் நோட் பண்ணிக்கங்க. அப்புறம் வந்து இந்த திசில் அண்ட் த ரோஸ், இந்த ஒர்க் வந்து ஒன்லி ஃபவுண்ட் இன் பேனடைன் மேனுஸ்கிரிப்ட். ஸோ வந்து பேனடைன் மேனுஸ்கிரிப்ட்ங்கிறது அந்த டைம்ல வந்து நிறைய மேனுஸ்கிரிப்ட்ஸ் இருக்கும். அதோட பர்பஸ் என்னன்னா, நிறைய ரைட்டர்ஸ் வந்து அனானிமஸா எழுதியிருப்பாங்க, நிறைய ஒர்க்ஸ் வந்து அவங்களோடது கிடைச்சிருக்காது. அந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் கம்பைல் பண்ணுவாங்க ஒரு மேனுஸ்கிரிப்ட் மாதிரி. அந்த ஒர்க்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க. அதுல எல்லாரோட ரைட்டிங்ஸ், அந்த பர்டிகுலர் ஏஜ்ல வர ரைட்டிங்ஸ் எல்லாம் ஒரு ஆந்தாலஜி மாதிரி இருக்கும். ஆந்தாலஜினே சொல்லலாம், அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ஸ்காட்டிஷ் ஆந்தாலஜின்னு வச்சுக்கலாம். போம்ஸ் அதெல்லாமே இதுல வரும். எஸ்பெஷலி இந்த ஸ்காட்டிஷ் சாசேரியன்ஸ் இவங்களோட ரைட்டிங்ஸ் எல்லாம் இந்த பேனடைன் மேனுஸ்கிரிப்ட்ல வந்து இருக்கும். அதுலதான் இந்த திசில் அண்ட் த ரோஸும் இருக்குது. அதுதான் இதுல மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்புறம் இவரோட இன்னொரு ஃபேமஸான ஒர்க் என்னன்னா டான்ஸ் ஆஃப் 7 டெட்லி சின்ஸ். ஸோ வந்து இதுல என்ன 7 டெட்லி சின்ஸ் சொல்ல முடியுமா? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஃபாஸ்டா சொல்ல முடியுமா? 7 டெட்லி சின்ஸ் என்னெல்லாம்னு? Pride, gluttony. Okay, very good. Sloth. Greed. Wrath, sloth. Okay, நான் ரிப்பீட் பண்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. லஸ்ட், gluttony, greed, sloth, wrath, envy and pride. இதான் 7 deadly sins. ஞாபகம் இருக்கிறவங்க சாட் பாக்ஸ்ல போடுங்க. அப்படி இல்லைன்னா இதை சைட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 7 deadly sins கிளாஸுக்கு அப்புறம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்குன்னா இது இன்னும் நிறைய பிளேஸ்ல ஃபாஸ்டஸ்ட்ல வருமோ 7 deadly sins. அது போக இடத்துல ரிப்பீட் ஆகும். இது நான் சொன்னது ஒரு ஆர்டர் வைஸ் அப்படியே சொல்லியிருக்கேன். அதை அப்படியே சைட்ல எழுதி வச்சுக்கோங்க. அப்போ அப்படியே மைண்ட்ல இருக்கும் பார்க்கும்போது. அப்புறம் இன்னொரு ஒர்க், இவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க் வில்லியம் டன்பாரோடது என்னன்னா த கோல்டன் டார்ச். இந்த கோல்டன் டார்ச்சும் இவரோட இம்பார்ட்டன்டான ஒரு ஒர்க் தான். ஓகே, கோல்டன் டார்ச் அப்படின்னதும் இது கொஞ்சம் சிமிலர் டைட்டில்ஸ் குவிக்கா பார்த்துடலாம். கோல்டன் பவுல் யாரோட ஒர்க்? ஹென்ரி ஜேம்ஸ். வெரி குட், Henry James. ஓகே, தேங்க்யூ. த கோல்டன் நோட் புக் யாரோடது? Doris Lessing. ஓகே. த கோல்டன் கேட் யாரோடது? Vikram Seth. ஓகே. த கோல்டன் த்ரெஷோல்ட்? Sarojini Naidu. ஸோ இதெல்லாம் சைட்ல அப்பப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இது தனியா போயிட்டு சப்டைட்டில்ஸ் இல்லைன்னா சிமிலர் டைட்டில்ஸ் எல்லாம் படிக்கும்போது இதெல்லாம் இன்னும் நமக்கு சார் சொன்ன மாதிரி தான் திரும்ப திரும்ப ஒரு இது படிக்கும்போது நல்லா ஞாபகம் இருக்கும். அதனால இதெல்லாம் சைட்ல அப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிமிலர் டைட்டில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் அப்படி டக்குன்னு வரும் இது மாதிரி பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா. ஸோ இதான் வில்லியம் டன்பாரோட ஃபேமஸான ஒர்க்ஸ். இந்த 3 ஒர்க்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த கோல்டன் பவுல் அதுல இருந்து ரிப்பீட் பண்ண முடியுமா? The Golden Bowl by Henry James. The Golden Bowl by Henry James. The Golden Notebook by Doris Lessing. The Golden Gate by Vikram Seth. The Golden Threshold by Sarojini Naidu. நான் உங்களுக்கு இது பிபிடில இன்க்ளூட் பண்ணல, ஸோ நோட் பண்ணிக்கங்க. இன்க்ளூட் பண்ணி கூட நான் அப்புறமா ஷேர் பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது கிங் ஜேம்ஸ் த ஒன். ஓகே, கிங் ஜேம்ஸ் த ஒன் தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சாசேரியன். இவர் வந்து நோன் ஃபார் யூசிங் ரைம் ராயல். இவர் வந்து ரொம்ப எப்படி சொல்ற டெடிகேட்டடா யூஸ் பண்ணியிருப்பாரு. ரைம் ராயலை வந்து அவரோட மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்ஸ்ல வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. நோன் ஃபார் சட்டரிக்கல் ரைட்டிங். இவரோட ஃபேமஸ் ஒர்க்
என்னெல்லாம்னு பார்த்தோம்னா இந்த கிங்ஸ் ஸ்கொயர். இந்த கிங் ஸ்கொயர் வந்து இவரோட மேக்னம் ஆப்பஸ்னே சொல்லலாம். இது ஸ்பெல்லிங் எல்லாம் ரொம்ப இது பண்ணாதீங்க, ஏன்னா அது இந்த நம்ம ஓல்டு கிளாசிக்கல் ரைட்டிங்ஸ்ல எல்லாம் ஸ்பெல்லிங் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால இந்த கிங் ஸ்கொயர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. இது வந்து ஒரு செமி ஆட்டோபயோகிராபிக்கல் போம். அலிகாரிக்கல்னா நமக்கு தெரியும், வேற அனிமல் கேரக்டர்ஸ் இல்லைன்னா வேற ஏதாவது கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணி பிப்ளிக்கல் அலிகரிஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி ஒரு இதை சொல்றது. அந்த அலிகரிஸ் வந்து நம்ம கிளாசிக்கல் ரைட்டிங்ஸ்ல ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ அந்த மாடர்ன் ரைட்டிங்ஸ்ல ரொம்ப கிடையாது. கிளாசிக்கல் ரைட்டிங்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ரைட்டிங்ஸ்ல நம்ம பார்க்கலாம். இதுல வர ஃபியூ கேரக்டர்ஸ் என்னன்னா வீனஸ், மினர்வா, ஃபார்ச்சூன். இவங்க எல்லாமே இந்த கிரீக் காடஸ் மித்திக்கல் கேரக்டர்ஸ் தான். இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் இந்த கிங் ஸ்கொயர்ல வரும். இந்த எண்ட் ஆஃப் த இது போம் சொல்லியிருக்கேன்ல, அந்த போமோட எண்டுல வந்து ஒரு லைனே மென்ஷன் ஆயிருக்கும். அதுல எப்படின்னா இட் இஸ் டெடிகேட்டட் டு லைக் சாசர் அண்ட் கோவர் அப்படிங்கிற மாதிரி, போய்ட் லாரேட்ஸ் ஆஃப் இங்கிலாந்து அந்த மாதிரி ஒரு டேர்மை கொடுத்திருப்பாரு. அது வந்து யாரை மென்ஷன் பண்ணணும்னா சாசர் அண்ட் கோவர். ஸோ கிங் ஸ்கொயர் வந்து இவரோடது டெடிகேட்டட் டு சாசர் அண்ட் கோவர், ஜான் கோவர், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் த பேலட் ஆஃப் குட் கவுன்சில், இதுவும் இவரோட ஒர்க் தான். த பேலட் ஆஃப் குட் கவுன்சில்னா எக்ஸாக்டா இதே டைட்டில்ல சாசரும் எழுதியிருக்காரு. பேலட் ஆஃப் குட் கவுன்சில்னு எழுதியிருக்காரு. பேலட் ஆஃப் குட்லி ஃபெரே, இது யாரோட ஒர்க்னு தெரியுமா? ஒரு போம் தான் அதுவும். பேலட் ஆஃப் குட்லி, GOOD, குட்லி ஃபெரே, FERE, ரொம்ப ஃபேமஸான ஒரு ரைட்டரோட தான். நான் வந்து எதுவும் ரொம்ப ஒரு புது ரைட்டரோட சிமிலர் டைட்டில்ஸ் எல்லாம் எதுவுமே நோட் பண்ணி வைக்கல. இது ரொம்ப ஃபேமஸான ரைட்டரோடது, பேலட் ஆஃப் குட்லி ஃபெரே. எஸ்ரா பவுண்டோடது, இமேஜஸ்ல பார்ப்போம்ல எஸ்ரா பவுண்டோட ஒர்க் அது. இன்னொரு ரைட்டிங் என்னன்னா த பேலட் ஆஃப் ரீடிங் ஜெயில். ஆக்சுவலி அதோட ப்ரொனன்சியேஷன் வந்து ஜெயில் தான். ஸ்பெல்லிங் வந்து எப்படி வரும்னா GAOLன்னு வரும், GAOL. த பேலட் ஆஃப் ரீடிங் ஜெயில். ஆனா அதோட மீனிங்கும் பாத்தீங்கன்னா ஜெயில் மாதிரி தான் இருக்கும். ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ், பனிஷ்மெண்ட்டுக்காக ஒருத்தர், ஒரு பிரிசன், ஜெயில்னு நம்ம சொல்றோம்ல, JAIL. மேபி இதுல இருந்து தான் ஜெயில்னு வந்துதான்னு தெரியல. ஜெயில் தான் இதோட ப்ரொனன்சியேஷன், பட் ஸ்பெல்லிங் GAOL. இது யாரோட ஒர்க்னா ஆஸ்கர் வைல்டோடது. பேலட் ஆஃப் குட்லி ஃபெரே வந்து எஸ்ரா பவுண்டோடது. பேலட் ஆஃப் ரீடிங் கேர்ள் வந்து ஆஸ்கர் வைல்டோடது. இதுவும் நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் சாசேரியன் வந்து ராபர்ட் ஹென்ரிசன். இவரும் வந்து ஒன் ஆஃப் த மக்கார்ஸ் தான். known for realistic mundane themes with metaphysical elements. இவரோட ரைட்டிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். எல்லாருமே ரொம்ப அலிகரிஸ், சட்டையர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ற இடத்துல மெட்டாபிசிக்ஸ் கொண்டு வருவார். மெட்டாபிசிக்ஸ்னாலே இட் இஸ் பேஸ்ட் ஆன் சயின்ஸ், சயின்டிஃபிக்கா இருக்கும். அண்ட் இவரோட தீம்ஸ் வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்கும். மண்டேன் தீம்ஸ்னா நம்ம எவ்ரிடே லைஃப்ல நம்ம ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ராபர்ட் ஹென்ரிசனோட ரைட்டிங். அண்ட் இவரோட மோஸ்ட் ஆஃப் த ரைட்டிங்ஸ் எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் பர்சன் நரேட்டிவ்ல தான் எழுதியிருப்பாரு ராபர்ட் ஹென்ரிசன் வந்து. இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, ஆனா இது இவ்வளோ ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் இவரோட ரைட்டிங் ஸ்டைல் பத்தி. இவரோட ஃபேமஸ் ஒர்க்ஸ் என்னன்னா த டெஸ்டமெண்ட் ஆஃப் கிரெசிட். இது வந்து எப்படின்னா அன்டோல்ட் நரேட்டிவ் ஆஃப் சார்லஸ். ட்ராய்லஸ் அண்ட் கிரெசிட் நமக்கு தெரியும்ல. ட்ராய்லஸ் அண்ட் கிரெசிட் வந்து எப்படின்னா ஒரு அப்ரப்டா ஒரு ஓப்பன் எண்டடா முடிஞ்சிருக்கும். அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் எண்டிங் இருக்காது. எனக்கு எக்ஸாக்டான ஸ்டோரி தெரியல, ரஃபா தெரியும், அதனாலதான் எதுவும் மென்ஷன் பண்ணல. ட்ராய்லஸ் அண்ட் கிரெசிட் வந்து அப்ரப்டா எண்டா இருக்கும். இவர் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா ராபர்ட் ஹென்ரிசன் வந்து அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு. அந்த எண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இவர் ஒரு எண்டிங் கொடுப்பாரு. அதுவுமே ஒரு மாதிரி ட்ராஜடியா தான் இருக்கும். இது வந்து ஒரு அன்டோல்டு நரேட்டிவ்னு வச்சுக்கலாமே. இதுக்கப்புறம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதோட கண்டினியூஷனா இவர் எழுதியிருப்பாரு. த டெஸ்டமெண்ட் ஆஃப் கிரெசிட்னு சொல்லிட்டு இவர் எழுதியிருப்பாரு. இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் டிராமா. இது ரொம்ப ஃபேமஸான ஒர்க் தான். முடிஞ்சா சும்மா ரஃபா ஒரு சம்மரி ரீட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்ல பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க நோட்ஸ் எடுக்கும்போது. த டெஸ்டமெண்ட்னு பார்த்ததும், த டெஸ்டமெண்ட்ஸ்ன்னு யாரு, ஒரு ஃபேமஸ் நாவல், ஒரு ஃபேமஸ் கனேடியன் ரைட்டரோடது. மார்கரெட் ஆட்வுடோடது த டெஸ்டமெண்ட்ஸ் அப்படிங்கிறது மார்கரெட் ஆட்வுடோட நாவல். அப்புறம் இவரோட இன்னொரு ஃபேமஸான ஒர்க் என்னன்னா மாரல் ஃபேபிள்ஸ் ஆஃப் ஈசோப், அதாவது மாரல் ஃபேபிள்ஸ் ஆஃப் ஈசோப். ஈசோப்ஸோட ஃபேபிள வந்து அப்படியே அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து இது எழுதியிருப்பாரு. இதுவும் அவரோட ஃபேமஸான ஒர்க் ராபர்ட் ஹென்ரிசனோடது. இதுல வந்து ஒரு செட் ஆஃப் 13 போம்ஸ். அதுல வந்து 7 போம்ஸ் வந்து எக்ஸாக்டாவே ஈசோப்ஸ் ஃபேபிளோட அப்படியே பேஸ் பண்ணி தான் இருக்கும்.
அண்ட் ரிமைனிங் போம்ஸ் வந்து எபிக்ஸ் அந்த மாதிரி பழைய மித்தாலஜிக்கல் அந்த மாதிரி வரும். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 ஸ்டோரிஸ் வந்து பேஸ்ட் ஆன் ஈசப்ஸ் ஃபேபிள். அப்புறம் ஆஃபியஸ் அண்ட் யூரிடிஸ் எல்லாமே அந்த கிரீக் மித்தாலஜியை பேஸ் பண்ணி தான் இருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் வரும். அண்ட் ராபின் அண்ட் மெக்கேன் இது வந்து ஒரு பேஸ்ட்ரல்னா நம்ம இப்போ சொல்றோம்ல லிரிக் இல்லைன்னா பேஸ்ட்ரல் எலிஜி, பேஸ்ட்ரல் போம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஷெப்பர்ட் அந்த மாதிரி கேரக்டர் வர மாதிரி இருக்கும். இந்த ஒர்க்ஸ் எல்லாமே இவரோடது, ஹென்ரிசனோட ஃபேமஸான ஒர்க்ஸ். அப்புறம் வந்து கவின் டக்லஸும் ஒன் ஆஃப் த மக்காஸ் தான். ஒன்லி 4 works by him exist. ஸோ வந்து இவர் நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்காரு. ஆனா நம்ம கிட்ட இப்போதைக்கு இருக்கிறது வந்து ஒன்லி 4 works மட்டும்தான் இப்போ சர்வைவ் ஆகுது. இவரோட ஃபேமஸ் ஒர்க் என்னன்னா, இவர் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்னா, வர்ஜிலோட ஏனியட் இருக்குல்ல, அதை வந்து அவர் ஸ்காட்டிஷ் லாங்குவேஜ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. அது ஏனிடோஸ்ன்னு சொல்றாங்க பாருங்க. அந்த வர்ஜில்ஸ் ஏனியடை வந்து அவர் ஸ்காட் லாங்குவேஜ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. அப்புறம் பேலஸ் ஆஃப் ஆனர், இந்த பேலஸ் ஆஃப் ஆனர் வந்து நமக்கு அப்படியே சாசரோட ரொமாண்ட் ஆஃப் த ரோஸ் அப்படி இல்லைன்னா ஹவுஸ் ஆஃப் ஃபேம் ரெண்டுலையுமே அந்த எலிமெண்ட்ஸ் வரும். அந்த இதை வந்து ட்ரீம் அலிகரின்னு சொல்லுவோம்ல, அதே இதை அப்படியே இவர் ஃபாலோ பண்ணி பேலஸ் ஆஃப் ஆனர்னு ஒரு சிமிலர் டைட்டில்ல எழுதியிருக்காரு. இது எந்த ஒர்க்கை இமிட்டேட் பண்ணுதுன்னா, சாசரோட ரொமாண்ட் ஆஃப் த ரோஸ் அப்படி இல்லைன்னா ஹவுஸ் ஆஃப் ஃபேம், இந்த 2 ஒர்க்கையுமே இமிட்டேட் பண்ணுது. இட் இஸ் டெடிகேட்டட் டு கிங் ஜேம்ஸ் தி ஒன் ஆஃப் ஸ்காட்லாந்து. இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து இம்பார்ட்டன்டான இந்த ஃபர்ஸ்ட் 4 ரைட்டர்ஸை மட்டும் தான் இன்டெப்தா கொடுத்துருக்கேன். மற்ற ரைட்டர்ஸ் இஃப் பாசிபிள் நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. இவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் சும்மா ரஃபா அப்படி பார்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். இமிட்டேட்டட் சாசர்ஸ் ரைட்டிங் ஸ்டைல், இது நமக்கு தெரியும். சாசரோட ரைட்டிங் ஸ்டைல் என்னன்னா, அவர் அந்த அலிகரி அதெல்லாம் யூஸ் பண்ணி எழுதுவார்ல, அந்த மாதிரி இமிட்டேட் பண்ணுவாங்க. 2வது பாயிண்ட் அலிகரிக்கல் அண்ட் சட்டரிக்கல் ரைட்டிங்ஸ். யூஸ்ட் இயாம்பிக் பென்டாமீட்டர் அண்ட் ரைம் ராயல், அடுத்த பாயிண்டையுமே சேர்த்துக்கோங்க. ரைம் ராயல் வந்து நமக்கு தெரியும் 7 லைன் ஸ்டாண்ட்ஸா. தீம்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, கோர்ட்லி லவ், கோர்ட்லினா அந்த கிங்கு, மித்ஸ், ட்ராஜிக் ஹீரோ அந்த மாதிரி ஒரு மாதிரி நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள், ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள்லாம் இவங்களோட கேரக்டர்ஸ்ல வரவே மாட்டாங்க. ஒரு மாதிரி கோர்ட்லி பீப்புள்ஸ் தான் வருவாங்க. சிவல்ரினா நமக்கு தெரியும், ஒரு எப்படி சொல்ல, ஒரு டிபிக்கலா ஒரு ஜென்டில்மன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு விமனை வந்து ப்ராப்பரா ஒரு ரெஸ்பெக்டோட ட்ரீட் பண்ற ஒரு நல்ல கேரக்டர்ஸ், ஒரு ட்ரீம் கேரக்டர் தான். சொல்ல போனா எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. ஆனா வந்து நம்ம கிளாசிக்கல் ரைட்டிங்ஸ்ல இந்த சிவல்ரிக் ஹீரோன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கேரக்டர்ஸை வச்சுதான் இவங்களோட தீம்ஸ் இருக்கும். அண்ட் மொராலிட்டி அஃப்கோர்ஸ், அது அவங்களை ஏதாவது ஒரு தீம், ஏதாவது ஒரு மாரலை கன்வே பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் as I told earlier, unified the rift and the gap between England and Scotland. இங்கிலீஷ் ரைட்டிங் அண்ட் ஸ்காட்லாண்ட் அண்ட் ஸ்காட்டிஷ் ரைட்டிங்க்கு ஒரு பிரிட்ஜ் பண்ற மாதிரி இருக்கும் இவங்களோட ரைட்டிங்ஸ். இதான் இவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ வந்து இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரஃபா டக்குன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். அவங்களோட டைம் பீரியட் 15th and 16th centuryல வரும். இவங்க வந்து ஆஃப்டர் த டமைஸ் ஆஃப் த சாசர் இந்த இது ஃபார்ம் ஆகுது. இவங்களோட பர்பஸ் என்னன்னா, டு கீப் அலைவ் த சாசேரியன் ட்ரெடிஷன் ஆஃப் ரைட்டிங், அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. கீ ஃபிகர்ஸ் யாருன்னா, வில்லியம் டன்பார், ராபர்ட் ஹென்ரிசன், கவின் டக்லஸ், கிங் ஜேம்ஸ் தி ஒன். அண்ட் அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் அப்படி பார்த்துக்கோங்க. லாஸ்டா ரிவைஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதை. அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து யூனிவர்சிட்டி விட்ஸ் வந்ததும் நான் வந்து ஆக்சுவலி இது ஸ்கிப் பண்ணிடலான்னு தான் பார்த்தேன் யூனிவர்சிட்டி விட்ஸை. பட் நம்ம வந்து சொல்லிட்டே இருக்கோம் யூனிவர்சிட்டி விட்ஸ் தான் அப்படின்னு. சார் இப்போ சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி தான் கேண்டர்பரி டேல்ஸ்ன்னு சொல்லுவோம், பாரடைஸ் லாஸ்ட்ன்னு சொல்லுவோம். ஆனா அதுல ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா தெரியும். நானுமே ஆல்ரெடி யூனிவர்சிட்டி விட்ஸ்ன்னு படிச்சுட்டே இருக்கோம். ஆனா அவங்களோட இம்பாக்ட் தான் என்ன, அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் என்ன. யூனிவர்சிட்டி விட்ஸ்னா அந்த 7 பேர் நமக்கு தெரியும் எப்பவுமே. அதை தாண்டி அவங்கள பத்தி நமக்கு எதுவும் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு தான் இந்த ஸ்லைடை நான் போட்டேன். இது கொஞ்சம் டீட்டெயில்டா கொடுத்துருக்கேன். நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான், அதை கொஞ்சம் பில் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இவங்க எப்போ யூனிவர்சிட்டி விட்ஸ் ஃபார்ம் ஆகுறாங்கன்னா, லேட் 16th century. யாருன்னா, கம்ப்ரைசஸ் ஆஃப் இங்கிலீஷ் பிளே ரைட்ஸ் அண்ட் பேம்ப்ளெட்டீஸ். ஸோ பேம்ப்ளெட் அப்படின்னா என்னன்னா, ஒரு புக் தான். இப்போ வந்து பேம்ப்ளெட்னு சொன்னா மோர் லைக் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பேம்ப்ளெட்ஸ் வந்து இது பண்றது. பட் அந்த டைம்ல பேம்ப்ளெட்ஸ் வந்து கைண்ட் ஆஃப் எப்படி சொல்ல, அன்பவுண்ட் புக்குன்னு சொல்லலாம். புக்கு தான், ஆனா பைண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. குட்டி குட்டி பேப்பர்ஸ்ல எழுதியிருப்பாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரிண்ட் ஆயிருக்கும். பிரிண்ட் பண்ணி ஒரு சின்ன இது நம்ம ஃபோல்ட் பண்ணி பேக்கெட்ல கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி பேம்ப்ளெட்ஸா இருக்கும். அந்த மாதிரி பேம்ப்ளெட்டீஸ், அது நிறைய எழுதுறவங்கள தான் பேம்ப்ளெட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. யூனிவர்சிட்டி விட்ஸ்ல வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அவங்க வந்து பேம்ப்ளெட்டீஸ் தான்.
who were educated at Oxford or Cambridge. ஆக்ஸ்போர்ட் இல்ல கேம்பிரிட்ஜ்ல அவங்க எஜுகேட் பண்ணியிருப்பாங்க, அவங்க அதுல தான் படிச்சிருப்பாங்க, அவங்கள தான் யூனிவர்சிட்டி விட்ஸ்ன்னு சொல்றோம். தேர் அகாடமிக் பேக்ரவுண்ட் கிரேட்லி இன்ஃப்ளூயன்ஸ் தேர் ரைட்டிங் ஸ்டைல் அண்ட் கண்டென்ட். ஸோ வந்து நமக்கு தெரியும் அந்த அகாடமிக் பேக்ரவுண்டுக்குன்னு ஒரு இது இருக்கும், அதாவது படிக்கிறவங்க படிக்காதவங்க, அதாவது படிக்கிறவங்க படிக்காதவங்கன்னு சொல்லும்போது சிஸ்டமேட்டிக்கா படிச்சவங்க அவங்களோட ரைட்டிங் ஸ்டைல் எப்படி இருக்கும், அதை வந்து சயின்டிபிக்கா ரைட்டிங்க படிப்பாங்கல்ல. ரைட்டிங் ஸ்டைல்னா எப்படின்னு சயின்டிபிக்கா படிப்பார். ஷேக்ஸ்பியரோட ரைட்டிங்லாம் எதுவுமே இருக்காரு, அவர் வச்சதுதான் ஸ்பெல்லிங், அவர் எழுதுறதுதான் ஸ்டைல். ஆனா ரைட்டிங் ஸ்டைலையும் ப்ராப்பரா சிலர் படிப்பாங்களா. ஸோ இந்த யூனிவர்சிட்டி எஜுகேஷன் அவங்களோட ரைட்டிங் ஸ்டைல் அதை வச்சு அவங்கள தனியா ஒரு குரூப் பண்றாங்க, இவங்க யூனிவர்சிட்டி விட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. The term university wits, இது இம்பார்ட்டன்டான பாயிண்ட், was not used in their lifetime. அவங்க லைஃப் டைம்ல வந்து யூனிவர்சிட்டி விட்ஸ்ன்னு ஒரு இது கிடையாது, ஒரு டாபிக்கே கிடையாது. இட் இஸ் காயின்ட் பை ஜார்ஜ் செயின்ஸ்பரி. ஸோ ஜார்ஜ் செயின்ஸ்பரி அப்படிங்கிறவர் தான் அந்த டேர்மையே காயின் பண்றாரு. எப்போனா 19th செஞ்சுரியில, இது வந்து 16th செஞ்சுரி, அவர் காயின் பண்றது வந்து 19th செஞ்சுரி. அண்ட் ஜார்ஜ் செயின்ஸ்பரியும் ஒரு நார்மலான ஒரு சாதாரண கேரக்டர் கிடையாது, அவர் வந்து ஒரு ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல் கிரிட்டிக் அந்த டைம்ல, அண்ட் வைன் கனாய்சர். ஸோ ரெண்டும் ஒரு மாதிரி கான்ட்ரடிக்டரியா இருக்கு. ஆனா இஃப் பாசிபிள் ஜார்ஜ் செயின்ஸ்பரி பத்தி கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்க. அவர் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியனால கிரிட்டிக், அவர் வந்து நிறைய பேரை கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதியிருக்காரு. அண்ட் வைன் கனாய்சியர் அப்படிங்கிற போது அந்த வைன் டேஸ்டர்னு சொல்லுவாங்கல்ல, அஃபிஷியல் வைன் டேஸ்டர், அவங்களுக்கு வந்து தெரியும் எந்த ட்ரிங்க் இருக்கு, அதை எப்படி ட்ரிங்க் பண்ணணும், அதோட அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ், அது எல்லாமே ஸ்டடி பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க தான் வைன் கனாய்சர். அவர் வந்து இந்த ப்ரொஃபஷன்லயும் இருந்திருக்காரு, as well as he is also a critic. அவர் வந்து நோட்ஸ் ஆன செல்லர் புக் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. சரியா, நோட்ஸ் ஆன செல்லர் புக். செல்லர்னா நமக்கு தெரியும், வைனை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க அண்டர் கிரவுண்ட்ல, வந்து செல்ஸா இருக்கும், இயர் வைஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த வைன் எல்லாம். ஒரு டெக்கேட் 2 டெக்கேட்ஸ் அப்படி டெக்கேட் வைஸ் அது மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த நோட்ஸ் ஆன செல்லர் புக்குன்னு சொல்லிட்டு அந்த வைன் பத்தி ஒரு வைன் லிட்ரேச்சரே அவர் எழுதியிருப்பாரு. அதுல வந்து ஒரு வைன் அதை எப்படி ட்ரிங்க் பண்ணணும், அது வந்து அதோட யூசஸ் என்ன, அதோட பர்பஸ் என்ன, அந்த மாதிரி அவர் வந்து ரொம்ப இன்டெப்த் வந்து ஒரு லிட்ரேச்சரே எழுதியிருப்பாரு வைன் ரிலேட்டடா. அண்ட் அதை தாண்டி நிறைய கிரிட்டிக்கல் ஒர்க்ஸ் எழுதியிருக்காரு. ஒரு டிஎஸ் எலியட் இருக்காருல்ல, நம்ம டிஎஸ் வந்து ஜார்ஜ் செயின்ஸ்பரிக்கு வந்து ஒரு புக்கை டெடிகேட் பண்ணியிருக்காரு. எனக்கு அந்த எக்ஸாக்டா அந்த ஒர்க் நேம் ஞாபகம் இல்லை, பட் அது வந்து சம்திங் ரிலேட்டட் டு ட்ரைடனுக்கு வந்து ஏதோ ஒரு புக் எழுதியிருப்பாரு. அந்த புக்கை வந்து யாருக்கு டெடிகேட் பண்ணியிருப்பாருன்னா ஜார்ஜ் செயின்ஸ்பரிக்கு வந்து டெடிகேட் பண்ணி எழுதியிருப்பாரு டிஎஸ் எலியட். ஓகே, யூனிவர்சிட்டி விட்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். ஆக்ஸ்போர்ட்ல யாரெல்லாம் லேர்ன் பண்ணியிருக்காங்க, எஜுகேட் ஆயிருக்காங்க, அப்புறம் கேம்பிரிட்ஜ்ல படிச்சவங்க யாரெல்லாம். ஆக்ஸ்போர்ட்ல யாரெல்லாம் வருவாங்கன்னா ஜான் லெலி, தாமஸ் லாட்ஜ், ஜார்ஜ் பீல், இவங்க 3 பேரும் ஆக்ஸ்போர்ட்ல வருவாங்க. கேம்பிரிட்ஜ்ல யாரெல்லாம் வருவாங்கன்னா கிறிஸ்டோபர் மார்லோ, ராபர்ட் கிரீன், தாமஸ் நாஷ், இவங்க வந்து கேம்பிரிட்ஜ்ல வருவாங்க. இதுல வந்து ஒரே ஒருத்தர் மட்டும் ஆடா வருவாரு, யாருன்னா தாமஸ் கிட். இவர் வந்து ஆக்ஸ்போர்ட்லயும் படிச்சிருக்க மாட்டாரு, கேம்பிரிட்ஜ்லயும் படிச்சிருக்க மாட்டாரு. நிறைய டைம் வந்து இது நம்ம பார்த்திருக்கோம். ஆனா வந்து அப்போ தாமஸ் கிட் வந்து ஆக்சுவலி எஜுகேட்டடா அப்படின்னே ஒரு டவுட் வரும் எனக்கு அடிக்கடி. ஆனா அதை ப்ரௌஸ் பண்ணி பார்த்தது இல்ல. எப்படி ஞாபகம் வச்சிருப்பேன்னா ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் ஞாபகம் வச்சுட்டு தாமஸ் கிட்ட மட்டும், கிட் வந்து யூனிவர்சிட்டிஸ்ல படிக்க மாட்டாங்களா, அவங்க எல்லாம் ஸ்கூல்ஸ்ல தானே படிப்பாங்க, அதனால கிட் மட்டும் ஆக்ஸ்போர்டும் கிடையாது கேம்பிரிட்ஜும் கிடையாது, இப்படிதான் ஞாபகம் வச்சிருப்பேன். ஆனா எக்ஸாக்டா அதோட மீனிங்கும் கொஞ்சம் சிமிலரா அது மாதிரி தான் வந்தது. கிட் வந்து எந்த யூனிவர்சிட்டிலையும் படிச்சிருக்க மாட்டாரு, வந்து எஜுகேட்டட் தான். அப் டு அவரோட ஸ்கூல் எஜுகேஷன் வந்து அவர் ஃபுல்லாவே அக்யூர் பண்ணியிருப்பார். ப்ராப்பரா ஒரு ஸ்கூல் எஜுகேஷன் வந்து தாமஸ் கிட்டுக்கு உண்டு. யூனிவர்சிட்டி விட்ஸ்ன்னு ஏன் சொல்றாங்க நமக்கு தெரியும், அவங்களோட அந்த ரைட்டிங் ஸ்டைல், அவங்களோட நாலேஜ் எல்லாம் அந்த யூனிவர்சிட்டி நாலேஜ், அவங்க படிச்சதுக்கான நாலேஜ் அவங்க ரைட்டிங்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். தாமஸ் கிட் வந்து எப்படின்னா, தாமஸ் கிட்டோட ஃபாதர் வந்து ஒரு ஸ்கிரைபா இருப்பாரு. ஸ்கிரைப்னா எழுதுவோம்ல நம்ம, அந்த மாதிரி ஸ்கிரைபா இருப்பாரு. இட் இஸ் செட், இது வந்து எந்த அளவுக்கு ட்ரூன்னு தெரியல, தாமஸ் கிட்டும் வந்து அதே அவர் அப்பாவோட ப்ரொஃபஷனை தான் அப்படி பார்த்தாரு. அவர் வந்து அவங்க அப்பா வந்து ஒரு கோர்ட்ல வந்து ஒரு ஸ்கிரைபா இருப்பாரு. அதாவது ரிட்டன் மேனுஸ்கிரிப்ட்ஸ் வந்து அப்பெல்லாம் பிரிண்டிங் இல்லாத டைம் என்ன செய்வாங்கன்னா அப்படியே ரிப்பீட் பண்ணுவாங்க, ஒரு இதை இன்னொரு இதுல திரும்ப எழுதுவாங்க ஃபுல்லா. அந்த மாதிரி ஸ்கிரைபா இருந்தாரு இவரு. ஸோ இவருக்கு அந்த மாதிரி எழுதி எழுதி இவருக்கும் அந்த ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ரைட்டிங் ஸ்டைல் இருந்தது. இதுதான் அதோட ரீசன், இவரோட ரைட்டிங் ஸ்டைலுக்கு வந்து இதான் ரீசன் அப்படின்னு ஒரு இதுல ரீட் பண்ணேன்னா தாமஸ் கிட். அப்புறம்
ஜான் லிலி. இது ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலாம். இவர் வந்து ஜான் லிலியோட ரொம்ப ஃபேமஸான ஒர்க் என்னன்னா யூஃபியஸ். யூஃபியஸ் நமக்கு தெரியும், இந்த கிரீக் மித்தாலஜிக்கல் கேரக்டர், அதெல்லாம் ஒரு சைடு. இதோட சப்டைட்டில் வந்து இந்த அனாட்டமி ஆஃப் விட். யூஃபியஸோட சப்டைட்டில் வந்து அனாட்டமி ஆஃப் விட். இதுல நமக்கு நிறைய சிமிலர் டைட்டில்ஸ் எல்லாம் இருக்கு. யாராவது ஒரு ஃபியூ சிமிலர் டைட்டில்ஸ் சொல்ல முடியுமா? அந்த அனாட்டமி அது மாதிரி வர்றது. Anatomy of Anatomy of Melancholy. பை Anatomy of World. Robert Burton. வெரி குட். ராபர்ட் பர்ட்டனோடது அனாட்டமி ஆஃப் மெலன்கலி. Anatomy of Absurdity. Frustration. H.G. Wells. ஓகே, வெரி குட். டைம் இருந்ததுன்னா இதை போடுங்க, இல்லைன்னா இதை நான் ஒரு போட்டோ எடுத்து கூட உங்களுக்கு ஷேர் பண்றேன். டக்க ரஃபா சொல்லிடுறேன். அனாட்டமி ஆஃப் விட் நம்ம பார்த்துட்டோம், ஜான் லிலி. அனாட்டமி ஆஃப் அப்சர்டிட்டி யாரோடனா தாமஸ் நேஷும் எழுதியிருப்பாரு. அது மாதிரி அனாட்டமி ஆஃப் மெலன்கலி நீங்க ஆல்ரெடி சொன்னீங்க, ராபர்ட் பர்டன். அனாட்டமி ஆஃப் கிரிட்டிசிசம் வந்து நமக்கு தெரியும், ஆத்தர் ஆஃப் ஃபயர், ரொம்ப ஃபேமஸான ஒர்க். அனாட்டமி ஆஃப் வேர்ல்ட் வந்து ஜான் டன். அவர் அதே மாதிரி அனாட்டமி ஆஃப் பேர்ல் சம்திங் ஏதோ எழுதியிருப்பாரு, ஜான் டன். ஃப்ரஸ்ட்ரேஷன் யாரோ சொன்னீங்க, அனாட்டமி ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் H.G. வெல்ஸோடது. ஸோ இது மாதிரி நிறைய அனாட்டமி இருக்கு. அனாட்டமி ஆஃப் அபியூஸ் வந்து ஜான் ஸ்டப்ஸ் எழுதியிருப்பாரு. அந்த மாதிரி நிறைய அனாட்டமிஸ் இருக்கு, அதை நான் அப்புறமா ஷேர் பண்றேன். இந்த யூஃபியஸ் ஜான் லிலி, இந்த யூஃபியஸ் வந்து டைடாக்டிக் ப்ரோஸ் ரொமான்ஸ். டைடாக்டிக்னா நம்ம பார்த்திருக்கோம். டைடாக்டிக்னாலே ஏதோ ஒரு மாரல் இல்லைன்னா சம்திங், ஏதோ ஒரு லேர்னிங்க வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி கொடுக்கும். அதுதான் டைடாக்டிக் ஒர்க். ஸோ இது வந்து டைடாக்டிக் டைட்டில் டேக்கன் ஃப்ரம் யார்கிட்ட இருந்து எடுத்திருக்காங்கன்னா ராபர்ட் த ஸ்கூல் மாஸ்டர் தான். ஆக்சுவலி இந்த ஸ்பெல்லிங் வந்து கிடையாது, டைஃபோ எதுவும் கிடையாது. ஆக்சுவல் ஸ்பெல்லிங்கே இதான், அந்த ஸ்கூல் மாஸ்டர் அப்படின்னு தான் அதுல கொடுத்துருக்காங்க. இது ராபர்ட் ஆஷமோட இதுல இருந்து தான் அந்த டைட்டில் எடுத்திருக்காங்க. எந்த டைட்டில்னா அந்த அனாட்டமி கிடையாது, யூஃபியஸ் அப்படிங்கிற வேர்டு அதுல இருந்து எடுத்திருக்காங்க. இல்ல யூஃபியஸ்னு ஒரு கேரக்டர் வருவாங்க, அதை எடுத்திருக்காங்க. இதுல இம்பார்ட்டன்டா நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, யூஃபியூசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு கூட சொல்லலாம். அது வந்து இதுல இருந்து தான் ஒரிஜின் ஆச்சு. ஜான் லிலி தான் அதோட வந்து எப்படி சொல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு ஃபாதர். யூஃபியூசம் gave rise to the term euphuism. Euphuismனா என்னன்னு சொல்ல முடியுமா யாரால? anyone? Vulgarity இல்லாம எழுதுறது. Vulgarity இல்லாம. ஓகே. Less offensive words. Sorry? Less offensive words. Sugarcoating things. Actually இதுதான் நான் இது பண்ணேன். There is a difference between euphuism and euphemism. நீங்க சொல்றதெல்லாம் euphemism. இப்போ வந்து he has died ன்னு சொல்லாம he has passed away அப்படின்னு சொல்றோம்ல, ஒரு மாதிரி பொலைட்டா சொல்றது, டைரக்டா சொல்றாம kick the bucket, அது வந்து euphemism. இது வந்து euphemism கிடையாது, euphuism. இந்த எம் வராது. ஸ்டைல் எழுதுறதா? Comedy. அப்படி வராது. நீங்க அது எப்படி வரும்னா, அந்த ஆரேட் லாங்குவேஜ்னு சொன்னேன்ல நான், ஒரு மாதிரி எலிவேட்டட், ஒரு மாதிரி டிக்ஷன், ஃபுல் ஆஃப் டிக்ஷன், அந்த மாதிரி ஒரு ஹைலி எப்படி சொல்ல, ஒரு ஆர்னமெண்டல் ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் வச்சுக்கோங்களேன். நிறைய டிக்ஷன், நிறைய ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு மாதிரி ரொம்ப ஆர்னேட் டெக்கரேட் பண்ணி இருக்கும் அந்த லாங்குவேஜ். அதை தான் euphuismனு சொல்லுவாங்க. ஸோ தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் euphuism அண்ட் euphemism. எம் வரும், அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டோட டிஃபரன்ஸையும் லைட்டா நோட் பண்ணிக்கோங்க. இதோட ஃபாதர் தான் ஜான் லிலி. euphemism வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் திஸ், அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இவரோட இன்னொரு ஃபேமஸான ஒர்க் என்னன்னா எண்டிமியன் வந்து நமக்கு தெரியும், பிளே பை லிலி, ஜான் லிலி. எண்டிமியன் வேற யாரெல்லாம் எழுதியிருக்காங்க, குயிக்கா சொல்ல முடியுமா? John Keats. கோமல். Dan சைமன்ஸ் வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் வந்து எழுதியிருக்காரு எண்டிமியான்ங்கிற டைட்டில்ல. கீட்ஸ் பெஞ்சமின் டிஸ்ரேலி வந்து நாவல் எழுதியிருப்பாரு, எண்டிமியான் ஒரு நாவல் எழுதியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் சிமிலர் டைட்டில்ஸ், பக்கத்துல லைட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஹிஸ் ஒர்க்ஸ் கான்ட்ரிபியூட்டட் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ் ப்ரோஸ் அண்ட் ட்ராமா. ஸோ வந்து நான் வந்து என்ன சொல்ல வந்தேன்னா, யூனிவர்சிட்டி விட்ஸ்ன்னு இருக்கிறாங்க, அவங்க அந்த 7 பேரோட ரைட்டிங்ஸ்க்கு அப்புறம் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், எஸ்பெஷலி வந்து இங்கிலீஷ் டிராமா வந்து இட் வாஸ் நாட் த சேம். ஒரு
ஒரு பயங்கர ஒரு ஹைக். அவங்க அந்த இங்கிலீஷ் டிராமாவே வந்து அதோட பீக்குக்கு வந்தது. அந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் இருந்தது டிராமால. அவ்வளோ அழகா அவங்க டிராமாவை வந்து நிறைய ஸ்டாண்டர்டா கொண்டு வந்தாங்க. நிறைய ஃபார்ம்ஸ், அதுக்கு டிராமானா இப்படி எல்லாம் எழுதலாம், அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர், அந்த மாதிரிலாம் ஒரு டிராமால வந்து ஒரு ஹியூஜ் டெவலப்மெண்ட் வந்தது இந்த யூனிவர்சிட்டி விட்ஸ்க்கு அப்புறம் தான். அதுதான் அவங்களோட மேஜர் கான்ட்ரிபியூஷன் ஒன் லைன்ல நம்ம சொல்லணும்னா. அப்புறம் வந்து ஜார்ஜ் பீல் வந்து அடுத்த யூனிவர்சிட்டி விட். அவர் வந்து எக்ஸல் போத் இன் போய்ட்ரி அண்ட் டிராமா, மேட் சிக்னிஃபிகண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு எலிசபெத்தன் லிட்ரேச்சர். இவரோட ஃபேமஸான ஒர்க் என்னன்னா த பேட்டில் ஆஃப் அல்கசார். த பேட்டில் ஆஃப் அல்கசார் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ராஜடி தான். எல்லா ஸ்டோரிஸ்லயும் அதே மாதிரி அலிகரிக்கல் கேரக்டர்ஸ் தான். இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ராஜடின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பீல் ப்ரூவ்ட் ஹிஸ் ட்ராமாட்டிக் ஸ்டோரி டெல்லிங். ஸோ அந்த ஸ்டோரி டெல்லிங் வந்து அவ்வளோ ஃப்ளூவெண்டா இருக்கும். அந்த இதுல ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ராஜடியே அவ்வளோ நல்லா சொல்லியிருப்பாரு. அதனாலதான் இந்த ஒர்க் வந்து ரொம்ப ஃபேமஸ். பீலோட ஒர்க் ஞாபகம் வச்சுக்கோங்க, பேட்டில் ஆஃப் அல்கசார். அப்புறம் வந்து ராபர்ட் கிரீன். இவரும் வந்து ஃபேமஸ் பேம்ப்ளெட்டியர் அண்ட் ட்ராமாட்டிஸ்ட், நோன் ஃபார் ஹிஸ் கான்ட்ரோவர்ஷியல் ரைட்டிங். ஸோ ராபர்ட் கிரீன்னாலே நமக்கு தெரியும், அவர் வந்து யார வந்து அட்டாக் பண்ணி நமக்கு ரொம்ப ஃபேமஸா யூஜிலேயே நமக்கு ஷேக்ஸ்பியரை வந்து அட்டாக் பண்ணி எழுதியிருப்பாரு. இவர் வந்து கான்ட்ரோவர்ஷியல் ரைட்டிங்ஸ், நாட் ஓன்லி ஷேக்ஸ்பியர், நிறைய பேரை இந்த மாதிரி மார்க் பண்ணி எழுதியிருப்பாரு. கால்ட் அஸ் ஃபர்ஸ்ட் நொட்டோரியஸ் ப்ரொஃபஷனல் ரைட்டர். இவருக்கு வந்து இது மாதிரி ஒரு ஃப்ரேஸும் இவருக்கு மென்ஷன் பண்றாங்க. கிரீன்ஸ் போஸ்டுமஸ்லி பப்ளிஷ்டு பேம்ப்ளெட். ஆக்சுவலி அந்த பேம்ப்ளெட் வந்து போஸ்டுமஸ்லி பப்ளிஷ், கிராட்ஸ்வொர்த் விட், இதான் அந்த பேம்ப்ளெட்டோட டைட்டில். இதுலதான் அவர் வந்து எமர்ஜிங் பிளேரைட் ஆஃப் த டைம்னா, அந்த டைம்ல ஷேக்ஸ்பியர், ஏன்னா இது அந்த ஷேக்ஸ்பியரோட, அப்பதான் ஷேக்ஸ்பியர் வந்து எமர்ஜ் ஆயிட்டு இருக்காரு, ஒரு எமர்ஜிங் ரைட்டர். அவரை அட்டாக் பண்ணி இவர் எழுதியிருக்காரு. ராபர்ட் கிரீன் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாருன்னா, an upstart crow beautified with our feathers. இந்த லைனை யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா குயிக்கா? upstart crow beautified with our feathers. ஓகே, நானே எக்ஸ்பிளைன் பண்றேன். இமேஜின் பண்ணிக்கங்க, ஒரு க்ரோ இருக்கு, ஒரு காக்கா இருக்கு. அதோட ஃபெதர்ஸ், பின்னாடி இருக்க ஃபெதர்ஸ்ல வந்து ஒரு ஃபெதர் வந்து பீகாக்கோட ஃபெதர் இருக்க மாதிரி, ஒன்னு வந்து ஏதாவது காக்டெயில் பேர்ட்ஸோட கலர்ஃபுல் ஃபெதர்ஸ் அந்த மாதிரி, கிங் ஃபிஷரோட ஃபெதர் அந்த மாதிரி வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஷேக்ஸ்பியர் வந்து எல்லாரோட ஒர்க்ல வந்து பியூட்டிஃபைடு வித் ஆர் ஃபெதர்ஸ்னா, நம்மளோட அழகான கான்செப்ட்ஸ், கேரக்டர்ஸ் எல்லாம் அவரோட ஒர்க்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு க்ரோக்கு வந்து ஆடா அந்த பீகாக்கோட ஃபெதர் அந்த மாதிரி கலர் கலரா எப்படி ஒரு பொருந்தாம இருக்கும்ல பாக்குறதுக்கு, அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பிளேஜரிசம் வந்து அக்யூசிங் ஆஃப் பிளேஜரிசம், எக்ஸாக்டா சொல்லணும்னா இவர் வந்து மத்தவங்க கான்செப்ட்ஸை எடுத்து எழுதுறாரு அப்படிங்கிற மாதிரி. ஆனா ஆக்சுவலி நிறைய இடத்துல நம்ம பார்த்திருப்போம், அவர் வந்து மார்லோவெல்லாம் ரொம்ப இது பண்ணி எழுதியிருப்பாரு, அவரோட இமிட்டேட் பண்ணி எழுதியிருப்பாரு அவரோட ஒர்க்ஸ்லாம். ரெஃபரன்ஸ் ஃபார் யூனிவர்சிட்டி விட்ஸ் ரைட், அந்த பேம்ப்ளெட் இருக்குல்ல கிராட்ஸ்வொர்த் விட், அந்த வேர்ட்ல வந்து நாட் ஒன்லி ஷேக்ஸ்பியரை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டார் அப்ஸ்டார்ட் க்ரோன்னு, ஒரு 3 யூனிவர்சிட்டி விட்ஸை இன்க்ளூட் பண்ணியிருப்பாரு. அதுல கிறிஸ்டோபர் மார்லோ அவங்களெல்லாம் வந்து ஒன்றும் இப்படி நெகட்டிவா மார்க் பண்ணியிருக்க மாட்டாரு. எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாரு, ஃபேமஸ் கிரேசர் ஆஃப் ட்ரெஜடியன்ஸ் மார்லோவை சொல்லியிருப்பாரு. தாமஸ் லார்ஜ் வந்து யங் ஜுவனல்னு சொல்லியிருப்பாரு. ஏன் அப்படி சொன்னான்னு தெரியல, யங் ஜுவனல் ரெண்டுமே ஒரு மாதிரி சிமிலர் மீனிங் மாதிரி தான் தெரிஞ்சுது. அண்ட் தாமஸ் நேஷ் வந்து கேலன் யங் ஜுவனல், அப்படி இப்படி 4 பேரையுமே அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆனா ஷேக்ஸ்பியரை மட்டும்தான் அட்டாக் பண்ணி இது பண்ணியிருப்பாரு அந்த கிராட்ஸ்வொர்த் விட்ல. அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது வந்து தாமஸ் லார்ஜ். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்டானது சொல்ல மறந்துட்டேன், ஜான் லிலியோட நம்ம என்ன பார்த்தோம், யூஃபியூமிசம் பார்த்தோம்ல. இந்த ஒர்க்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு லைன் உண்டு, அதை ஞாபகம் வச்சுக்க, நம்ம நிறைய இடத்துல பார்த்திருப்போம். ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார். அது வந்து இந்த ஒர்க்ல உள்ள ஒரு லைன் தான். அதாவது எந்த ஒர்க்னா, இந்த யூஃபியூஸ் ஒர்க் இருக்குல்ல, அந்த ஒர்க்ல வர லைன் தான் ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார். நம்ம லிட்ரேச்சர்ல நிறைய டைம் இந்த லைன் கேள்விப்பட்டிருப்போம். இது லிலியோட ஒர்க் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் தாமஸ் லார்ஜும் மேட் contributions to English literature and drama during the 16th century, known for his plays and pastoral romances. Lodge responded with, நமக்கு தெரியும், ஸ்கூல் ஆஃப் அபியூஸ், ஸ்டீஃபன் காசனோட ஸ்கூல் ஆஃப் அபியூஸ்க்கு இவர் தான் ஃபர்ஸ்டா ரெஸ்பாண்ட் பண்ணுவாரு. டிஃபென்ஸ் ஆஃப் பொய்ட்ரின்னு ஒரு ஒர்க் எழுதுவாரு. ஸ்கூல் ஆஃப் அபியூஸ் எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1579. சரி, 79.
1579 பப்ளிஷ் ஆயிருக்கும். அண்ட் நாட் ஒன்லி இட் எண்டட் வித் இந்த டிஃபென்ஸ் ஆஃப் பொய்ட்ரி. இவர் டிஃபென்ஸ் ஆஃப் பொய்ட்ரி எழுதியிருக்காரா, ஸோ அதுக்கு ரிப்ளை பண்ற மாதிரி ஸ்டீஃபன் கார்சன் அடுத்து ஒரு ஒர்க் எழுதுவாரு. லார்ஜ் திரும்ப அதுக்கு ஒரு ரிப்ளை எழுதுவாரு. அது வந்து அது மாதிரி போயிட்டே இருக்கும். ஆனா ரொம்ப ஃபேமஸ் ஆனது இதுதான், ஸ்கூல் ஆஃப் அபியூஸ். அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணதுதான் டிஃபென்ஸ் ஆஃப் பொய்ட்ரி. அப்புறம் இவரோட இன்னொரு ஃபேமஸான ஒர்க் என்னன்னா ரோஸ்லெண்ட். இந்த ரோஸ்லெண்டுங்கிற ஒர்க் எப்படின்னா, அப்படி இதுல வர தீம்ஸை தான் வந்து ஆஸ் யூ லைக் இட்ல வந்து ஷேக்ஸ்பியர் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது அதோட பேஸ்டானு சொல்ல முடியாது, ஒரு அதோட மொத்த ஒரு ஸ்கெலிட்டனே ஷேக்ஸ்பியர் இதுல தான் எடுத்திருப்பாரு. ரோஸ்லெண்டுங்கிற தாமஸ் லார்ஜோட ஒர்க்ல தான் ஆஸ் யூ லைக் இட் வந்து பில்ட் பண்ணியிருப்பாரு ஷேக்ஸ்பியர். அப்புறம் வந்து கிறிஸ்டோபர் மார்லோ வந்து நமக்கு தெரியும், அவர் வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்ல, ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் மெம்பர், அதாவது ப்ராமினன்ட்னு கூட இவரை சொல்ல முடியாது, இன்ஃப்ளூயன்ஷியல் மெம்பர் ஆஃப் யூனிவர்சிட்டி விட்ஸ். அவரோட டைம் பீரியட் வந்து ரொம்ப கம்மி தான். மார்லோட டைம் பீரியட் தெரியுமா யாருக்காவது? 1564 to 1593. 4 to 93. இவர் வந்து அந்த 16th century மிட்ல இருந்து ரொம்ப ஷார்ட் லிவ் தான். அவர் அரௌண்ட் 28 or 29 அந்த ஏஜ் குரூப் தான் அவரு இறக்கும்போது. அந்த ஷார்ட் டைம் பீரியட்ல அவர் எழுதின ஒர்க்ஸ் எல்லாமே அவ்வளோ ஒரு எலிசபெத்தன் டிராமாக்கு வந்து அதான் ஒரு பேக் போன்னே சொல்லலாம். அவர் மேபி அதுக்கப்புறம் இருந்திருந்தாருன்னா ஷேக்ஸ்பியர் எல்லாம் இவ்வளவு ஃபேமஸ் ஆயிருப்பாரான்னு கூட தெரியாதுன்னு நிறைய கிரிட்டிக்ஸ் சொல்லியிருப்பாங்க. மார்லோ வந்து அவ்வளோ ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலா ரைட்டரா வந்துட்டு இருந்தவர். ஒரு ட்ரங்க் அண்ட் வால்ல வந்து அவர் இறந்து போயிடுவாரு. created profound impact on the development of English drama within a very short period. Known for our famous work நமக்கு தெரியும், டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் அண்ட் டாம்பர்லின் த கிரேட். அதுல வந்து அது எப்படின்னா ஒரு 2 part எபிக் டிராமா. இது அதுல வந்து எப்படின்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர் டைமூர்னு சொல்லுவாங்க. அந்த டைமூர்ங்கிற ஃபிகரை பேஸ் பண்ணி தான் அந்த டாம்பர்லின் அப்படின்னு அந்த இது வரும். அப்புறம் மார்லோ வந்து ஆக்சுவலி ஒரு தியரியே உண்டு, யாருக்கா தெரியுமா? ஷேக்ஸ்பியர் ஆத்தர்ஷிப் தியரின்னு சொல்லுவாங்க. அது எப்படி வரும்னா, ஷேக்ஸ்பியர் வந்து மார்லோ வந்து ஒரு மாதிரி he faked his deathன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து இறந்துட்டு ஆனா ஷேக்ஸ்பியருங்கிற நேம்ல அதை எடுத்து கண்டினியூ பண்ணாரு எழுதுறதுக்கு அப்படின்னு ஒரு தியரியே ஆக்சுவலா உண்டு. ஷேக்ஸ்பியரும் மார்லோவும் சேர்ந்தா, ஏன்னா அவங்களோட ரைட்டிங்ஸும் ஓரளவு எக்ஸாக்டா சேமா இருக்குமா, அப்போ வந்து அப்படி ஒரு தியரி உண்டு. அது கான்ட்ரோவர்ஷியல் தியரி தான். ஓகே, அடுத்து தாமஸ் நாஷ் வந்து ஃபேமஸ் எலிசபெத்தன் பிளேரைட் அண்ட் பாம்ப்ளெட்டியர், நோன் ஃபார் ஹிஸ் நாவல் த அன்ஃபார்ச்சுனேட் டிராவலர். இது வந்து ஒரு பிகாரெஸ்கியூ நாவல். இதை வந்து ஒரு இனிஷியல் ட்ரிகர் ஃபார் பிகாரெஸ்கியூ நாவல்னே சொல்லலாம். அன்ஃபார்ச்சுனேட் டிராவலர் ரொம்ப இம்பார்ட்டன்டான நாவல். அந்த டைம்ல டிராமா அதுதான் ரொம்ப ஃபேமஸான இந்த டைம்ல வந்த ஒரு நாவல். இதுல ப்ரொட்டகனிஸ்ட் வந்து ஜாக் வில்டன். இதுவும் ரொம்ப ஃபேமஸான நேம் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இவரோட இன்னொரு பேம்ப்ளெட் என்னன்னா பியர்ஸ் பெனிலஸ். இதுவும் தாமஸ் நாஷோட இம்பார்ட்டன்டான ஒர்க் தான். அவர் வந்து கொஞ்சம் மாஸ்க் எழுதியிருக்காரு. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல மாஸ்க் பத்தி கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம். மாஸ்க் வந்து நமக்கு தெரியும், கிங்கோட கோர்ட்ல வந்து பர்ஃபார்ம் பண்ற ஒரு டான்ஸ், ஒரு மைம் மாதிரி வரும். அது நம்ம டீடைல்டா நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இது வந்து யார் இதுக்கு ரொம்ப ஃபேமஸ்னா பென் ஜான்சன் வந்து மாஸ்க் எழுதுறதுல ரொம்ப ஃபேமஸான ரைட்டர். அது வந்து எனாக்ட் பண்ற மாதிரியும் இருக்கும், ரிட்டன்லயும் நம்ம இது பண்ணிக்கலாம். தாமஸ் நாஷ் வந்து இந்த ஐல் ஆஃப் டாக்ஸ்ன்னு ஒரு ஒர்க்கை, அது ஒரு மாஸ்க் தான், அலாங் வித் பென் ஜான்சன் வந்து இவர் எழுதியிருக்காரு. தாமஸ் நாஷ் வந்து இந்த ஐல் ஆஃப் டாக்ஸ் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. இந்த ஐல் ஆஃப் இன்னிஸ்ஃப்ரீ அது யார் எழுதுனது? டபுள் என்ன வரும், ஐல் ஆஃப் இன்னிஸ்ஃப்ரீ. ஓகே, அது வந்து WB Yeatsோட ஒரு போம். இந்த லேக் ஐல்னு வரும். இந்த லேக் ஐல் ஆஃப் இன்னிஸ்ஃப்ரீ அது ஒரு WB Yeatsோட ஒரு போம்.